வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலி டூரிஸ்ட் வில்லேஜ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேலி டூரிஸ்ட் வில்லேஜ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம திருவனந்தபுரம் பக்கம் சுற்றுலா வரோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இந்த வேலி சுற்றுலாத்தலம் ஒரு சூப்பரான பிளேஸ் தான். இந்த வேலி டூரிஸ்ட் வில்லேஜில் பார்க்கறதுக்கு என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ ஒரு டிக்கெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக பெரியவங்களுக்கு 20 ரூபாவும் குழந்தைகளுக்கு 5 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். இனி உள்ளடிப்பு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக தான் இந்த வேலிக்கு வந்திருக்கோம். நம்ம உள்ளாடி வந்ததும் முதல்ல பார்க்குறது இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் தான். இங்கே குழந்தைங்க விளையாடுற மாதிரியான சறுக்கு, ஊஞ்சல் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்கே வெக்கேஷன் டைம் ஆனனால நிறைய குழந்தைகள் இங்கே இருந்து விளையாடுறத பார்க்க முடிஞ்சது. அடுத்தது எங்க கண்ணில் பட்டது இந்த ட்ரெயின் சவாரி தான். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா ட்ரெயினுக்காக நிறைய பயணிகள் காத்திருப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ரொம்ப கூட்டமாகவே தான் இருந்தது. நம்ம இந்த ட்ரெயினில் அரை மணி நேரம் சுற்றி வரதுக்கு பெரியவங்களுக்கு 50 ரூபாவும் குழந்தைகளுக்கு 30 ரூபாவும் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம சாதாரணமாக ட்ரெயினில் ஏறி இருப்போம். ஆனால் இந்த ட்ரெயினில் ஏறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும். அதனால எங்களுக்கும் ஆவலாக தான் இருந்தது இந்த ட்ரெயினில் ஏறதுக்கு. நாங்கள் ட்ரெயினுக்கான டிக்கெட் வாங்கிட்டோம். ஆனால் அடுத்த ரவுண்டில் தான் எங்களுக்கு போக முடியும். அதனால ½ hour வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால நாங்கள் வேற என்னெல்லாம் இங்கே இருக்கு அப்படிங்கறத சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரவுண்டு போனோம். நாங்கள் திருப்பி இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்திலே வந்துட்டோம். இங்கே நிறைய மரங்கள் எல்லாம் நின்னால நல்ல நிழலாவே இருந்தது. இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் உட்கார்ந்திருந்து குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்திலே கூல் பார் இருந்தது. இங்கிருந்து கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறமா ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கலாம். இந்த ரயில்வே ட்ராக்குக்கு மறுபக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே போட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்க பார்க்கறதுக்காக இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி அந்த சைடு போனோம். இந்த போட்டிங் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் கியூவாக தான் இருந்தது. இங்கே டிக்கெட் எடுத்து நம்ம வெயிட் பண்ண வேண்டி வரும். இந்த போட்டிங்கில் ½ hour நம்ம போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போட்டில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த போட்டிங்கில் போகலை. நாங்கள் ட்ரெயினில் மட்டும்தான் போக போகிறோம். நாங்கள் போட்டிங் போகிற இடத்த சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் பார்க்குக்கே வந்துட்டோம். இங்கே வந்ததும் அம்மாவும் மகளும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ட்ரெயினில் ஏற வேண்டிய டைம் வந்துடுச்சு. அதனால் நாங்கள் உள்ளே போய் ஏற போகிறோம். இந்த ட்ரெயின் ஜேர்னி பார்த்தீங்கன்னா வேலியை சுற்றி ஒரு ரவுண்டு கறங்கி வருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த ரவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ட்ரெயினில் சீட்டு பார்த்தீங்கன்னா 2 பெரியவங்களும் ஒரு குழந்தையும் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கலாம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏறிட்டாங்க. இனி ட்ரெயின் கிளம்ப வேண்டியதான். கிளம்பும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வியூ பார்க்க போகிறோம். சாதாரணமாக நடந்து வரும்போது பாதையை பார்க்குறத விடையும் இந்த ட்ரெயினில் இருந்து நம்ம வெளியில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப
ட்ரெயின் ஒரு பிரிட்ஜை கடந்து போகும்போது பார்க்கும்போது உண்மையிலேயே ட்ரெயின் ஒரு பிரிட்ஜை கடந்து போகிறது மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வள்ளத்தில் 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வள்ளத்தில் நிறையவே மீன் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனால் இந்த ட்ரெயினில் வரும்போது தான் தெரியுது இந்த வேலி டூரிஸ்ட் வில்லேஜ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இந்த பிளேஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நடந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறையவே இடங்கள் இருக்குது. இந்த ட்ரெயினில் வரும்போது தான் தெரியுது நமக்கு இவ்வளோ இடங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கா அப்படிங்கிறத. என்னெல்லாம் பார்த்தோமோ அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் இங்கே பார்த்ததில் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ட்ரெயின் ஜேர்னி தான். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெயினில் போகும்போது ஒரு குளத்தில் ஒரு பெரிய ஒரு சங்கும் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எங்களோட இந்த ட்ராவல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இங்கே திருவனந்தபுரம் பக்கம் சுற்றுலா வரீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த வேலியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.